Dear students, good morning. இப்போ HCF calculation சம்மந்தமாக 4 மெத்தட்ஸில் கன்க்ளூஷன் போடுறோம். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் பாருங்கள். ஃபேக்டர்ஸ் மெத்தட், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தட் அண்டு காமன் டிவிஷன் மெத்தட். இந்த 4 மெத்தட்லையும் கன்க்ளூஷன். அது என்னங்க கன்க்ளூஷன்? 4 மெத்தடும் எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த கன்க்ளூஷனில் சொல்ல போகிறோம். ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 4, 5, 6 இந்த ஸ்டாண்டர்டில் தான் மெயினாக வரும். அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், டிவிஷன், காமன் டிவிஷன் 5th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது வரும். சரி, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கொஷின்ஸ்லேயே கேட்பாங்க. கொஷின்ஸில் என்ன கேட்பாங்க? ஃபைண்ட் த HCF ஆஃப் தீஸ் நம்பர்ஸ்ன்னு போட்டு பை ஃபேக்டர்ஸ் மெத்தட்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு கேட்பாங்க. அப்படி இல்லை டிவிஷன் மெத்தட்னு கேட்பாங்க. அப்படி இல்லை காமன் டிவிஷன் மெத்தட். கொஷின்ஸில் என்ன கேட்குறோமோ அந்த மெத்தடில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அந்த மெத்தட்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அதை கண்டுபிடிச்சி எழுதணுங்க. அதுதாங்க கன்க்ளூஷன். அப்புறம் மேற்கொண்டு என்னென்னா இந்த டிவிஷன் மெத்தடு. டிவிஷன் மெத்தட் வந்து மெயினாக பிக் நம்பர்ஸ்லாம் கேட்கும்போது இதை யூஸ் பண்ணுங்க. கொஷினில் வெறுமனே ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்மால் நம்பருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி வேறு இடத்துல, அதாவது பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ், அதாவது சிபிசியில் வந்து கேட்பாங்க, கான்செப்ட் மெத்தடில், கேஸ் ஸ்டடியில் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம இன்டீரியராக போகும்போது HCF எடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது மெயினாக காமன் டிவிஷன் மெத்தட் ஸ்மால் நம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக் நம்பர்ஸ்க்கு டிவிஷன் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டினில் 10th சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்லேயே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, HCF கால்குலேஷன் ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது புரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து மாற்றி வேறு மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து LCM சம்மந்தமான வீடியோ போடுறேன். அது 2 அல்லது 3 வீடியோ இருக்கும். இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சால் போடுறேன், இல்லை நாளைக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு 3 வீடியோ போடுறேன். எல்லாமே பேசிக் கால்குலேஷன் சின்ன கிளாஸ்லேருந்து வரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய தமிழில் விளக்கம் கொடுக்கப்படும். இங்கிலீஷில் விளக்கம் கொடுக்க அதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல, நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்தாப்புல எளிய தமிழ் விளக்கத்தோடு இது இருக்கும். ஓகேங்களா? குட் பை.